பிசி தமிழ் சேனல். இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா, அதாவது நான் வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸ் போகிற ட்ராவலிங் பிளாக் மாதிரி தான் போட போகிறேன். ஓகேங்களா, வாங்க. இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆங்கிள் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஒரு நியூ ஆங்கிள் வச்சு செட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மைக் அடாப்டர் நமக்கு எதுக்கு இல்லை. ஸோ டேரெக்டாக வீடியோவை மட்டும் ரா ஃபுட்டேஜாக எடுத்து நான் மேலே வாய்ஸ் ஓவர் கொடுத்தா இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஓகே வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே மக்களே, வண்டி எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஓகே மக்களே, வண்டி எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா நான் நேராக ஆஃபீஸ்லேருந்து எங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிற ரூட்ஸ் எப்படின்னு சொல்லி காமிக்கலாம்னு இந்த வீடியோ போடுறேன். ஓகே வாங்க ட்ராவல் பண்ணுவோம். ஒரு 1 கிலோமீட்டர் வந்தால் நமக்கு ஒரு மெயின் ரோடு வரும். இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா முத்தூர் ரோடுன்னு சொல்லுவோம். முத்தூர் டு கொடுமுடி போகிற ரோடு. அதுலேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா காங்கியம், ரைட் எடுத்தோம்னா முத்தூர் கொடுமுடி போகிற ரோடுங்க. ஓகேங்களா, நமக்கு ஆஃபீஸ் டைம் பார்த்திங்கன்னா 9 o'clock தான். பட் இங்கே வந்து 8 o'clock கிளம்பா தான் கரெக்டாக டிராஃபிக்கில் கிளியர் பண்ணிட்டு கரெக்டாக உள்ளே போக முடியும். ஓகேங்களா, வீடியோ உங்களுக்கு ஆங்கிள் கொஞ்சம் கரெக்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் வேணால் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு என் கேமராவை கொஞ்சம் முன்னாடி இழுத்துட்டேன். அதுங்காட்டி உங்களுக்கு கன்சோல் வியூ கிடைக்காது. டைரெக்டாக ஏதோ ரொம்ப லாங் ஷார்ட் கட் வந்து எடுக்கிற மாதிரி தான் கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டைம்லேருந்து கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். நான் மவுண்ட் 2 மவுண்ட் பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா மவுண்ட் போட்டேன். ஓகேங்களா, நமக்கு மெயின் ரோடு வந்துட்டோம். இல்லைங்களா, இதுலேருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கிறோம். இந்த ரோட்டு தாங்க. இதில் ரைட் எடுத்தால் முத்தூர் டு கொடுமுடி. இதில் லெஃப்ட் எடுத்தோம்னா காங்கேயம். அவ்வளோதாங்க, ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும். அப்படின்னா இங்கே வந்து காங்கேயத்துக்கு ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் சொன்னீங்க. இந்த லைனில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரைஸ் மில்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஃபுல்லாக ரைஸ் மில்ஸ் அண்டு ஸ்பின்னிங் மில் தான் இருக்குது இந்த லைனில். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வியூ ஒன்று கிடைக்கும், சூப்பராக இருக்கும். ஏர்லி மார்னிங் அந்த வியூ எப்பவுமே நான் பார்த்துட்டு தான் போவேன். பட் உங்களுக்கு கோப்ரோவில் எப்படி கவர் ஆகுதுன்னு தெரியல. வியூ பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா மவுண்ட் செயின்ட் மாதிரி தெரியும். அந்த வியூ சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, அந்த வியூ எப்பவுமே காலையில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, நான் ஆர்கேஜியோட ஃபேக்ட்ரி விட்டுட்டு தான் இவர் சைடு விடுவார்னு பார்த்தா சைடே விட மாட்டேங்கிறாரு. அவ்வளோதாங்க, நியர்பை வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக போய் கரூர் டு கோயம்புத்தூர் ரோடு ஜாயின் ஆகும். ஓகேங்களா, அதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் எடுத்திங்கன்னா கரூர் டு, அதாவது வெள்ளக்கோயில் அந்த மாதிரி ஊர் கிராஸ் பண்ணுற அந்த ரோடுங்க. ரைட் எடுத்தோம்னா நம்ம காங்கேயம் சிட்டிங்க. ஓகேங்களா,
போஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்கூல், இது ஒரு ஸ்கூல், கார்மெண்ட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஃபேமஸான ஸ்கூல் காங்கேயத்தில். அவ்வளோதாங்க, காங்கேயம் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். ஓகேங்களா. இந்த ரோட்டில் ரைட் எடுத்தோம்னா ஈரோடு ரோடு போய் ஜாயின் ஆகும். ஓகேங்களா. இப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தோம்னா ரவுண்டான வரும். இதுதாங்க எங்கள் ஊர் பெரிய தேட்ரு, டபுள் ஸ்க்ரீனு, புதுசாக ஓப்பன் பண்ணாங்க. பேர் ஆனந்த் தேட்ரு. ஃபுல்லாக பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. முதல்ல கொஞ்சம் இதாக தான் இருந்தது, இப்போ நல்லா பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க, மெயின் ரோடு வந்துட்டோம். நம்ம மெயின் இதுக்குள்ள வந்துட்டோம். இன்சைடு லெஃப்ட்டில் போனால் பழனி தாராபுரம் அந்த ஊர் ரோடுங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் கோயம்புத்தூர் ரோடு, பல்லடம் கோயம்புத்தூர். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் தான் போகிறோம். ஸோ இதுதான் சென்டர் ஆஃப் காங்கேயம். காங்கேயம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இதுதான் காங்கேயம் பஸ் ஸ்டாண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வருவார், அவர் நம்ம பிக்கப் பண்ணோம். அவர் எங்கே இருக்கார் தலைவர் அங்கே நிற்கிறார். வாங்க டைம் பார்த்தீங்கன்னா 8 ஆச்சு, 8:05 ஆச்சு. இப்போ கிளம்புனா தான் நாங்கள் 8:45க்கு கம்பெனி ரீச் ஆகும், ஆஃபீஸ் ரீச் ஆகும். நேற்று மழையில் நனைஞ்சி வண்டியெலாம் ஒரே குப்பைங்க. ஓகேங்க, நம்ம வண்டியிலேருந்து கிளம்பியாச்சு, வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. ஓகேங்களா. நீங்கள் நான் ஸ்டாப்லாம் எடுத்தால் தான் கரெக்டாக 8:45க்கு ஆஃபீஸ் ரீச் ஆக முடியும். ஓகே, பட்டையை கிளப்பலாம். போகிற டைம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்பெனி பஸ்ஸாகவே போகும். ஓகேங்களா. அதுதான் கொஞ்சம் மேக்ஸிமம் சீக்கிரம் கிளம்புறது. ரோடு கொஞ்சம் 4 ways மாதிரி தான் இருக்கும். பட் அங்கேயும் இங்கேயும் பார்த்திங்கன்னா வண்டி அங்கேயும் இங்கேயும் நிறுத்தி வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ஓட்டுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் இதாகிறது. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே டிராஃபிக் இருக்கும், எல்லாம் நின்று போவாங்க. ஆனால் போகிற டைம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் டைமு, ஃபுல்லாக கம்பெனி ரெஸ்ட் டைம் வந்துட்டு ஃபுல்லாக கம்பெனி பஸ்ஸே போகும். ஓகே, ரஷ் ஆகிடுச்சிங்க. இங்கே அவ்வளோக்கா ரஷ் இருக்காது, உங்களுக்கு இங்கே கம்மி தான். அவ்வளோதாங்க, நம்ம சிவமலை பக்கம் வந்துட்டோம். ஓகேங்களா. இதான் காங்கேயம் ஃபேமஸான டெம்பிள் இருக்காங்க. சட்டை ஃபுல்லாக நான் வச்சுட்டாங்க. இந்த வண்டியில் பின்னாடி போய் இப்போ கரம் மோயத்தில் சட்டை ஃபுல்லாக நான் வச்சிச்சு.
ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக் ஆகாது, அப்புறம் அந்த வாட்டுக்கு வண்டியோடு போயிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டாப் பார்த்திங்கன்னா அடுத்த ஊர் பார்த்திங்கன்னா படியூர். ஓகேங்களா, அதிலிருந்து நமக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டர் எடுத்தோம்னா டேரெக்டாக நமக்கு திருப்பூர். ஓகேங்களா, ஸ்ட்ரைட் ரோடு தான், இங்கே பெண்டு இங்கே ஒன்றும் இருக்காதுங்க. ஸ்ட்ரைட்டாக விட்டோம்னா ஸ்ட்ரைட்டாக திருப்பூர் தான். ரோடெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க இருக்கும். என்னங்க திருப்பூருக்குள்ளே போயிட்டால் தான் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும், அது வரைக்கும் கொஞ்சம் ரோடெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு பிளாக் பண்ண முடியாது, ஏன்னா அவன் கேமரா பார்த்துட்டு உள்ளே பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். நான் கேமரா பார்த்துட்டு வண்டி ஓட்ட முடியாது. ஸோ அதனால இதிலேருந்து வீடியோ கட் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு பார்த்து சோலோவாக வந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா? ஓகே.
நன்றி. மக்களே வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும். முடிஞ்சால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.